பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். நாங்கள் சர்வதேச அரசியல்ல எல்லா விஷயங்களையும் படித்து கடைசியாக ஒரு முக்கியமான தலைப்பில் நிற்கிறோம். அதாவது இலங்கையும் உலகமும். இலங்கையும் இப்போ இருக்கிற சர்வதேச அரசியலும் எப்படி தொடர்படுது, சர்வதேச அரசியலால் இலங்கை எப்படி பாதிக்கப்படுது, இந்த விஷயத்தை நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்படி ஒரு கேள்வி வந்தா இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்தா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு சரியா, சர்வதேச அரசியல்ல நாங்க ஆரம்பத்தில் சர்வதேச அரசியல்னா என்ன, அதுல வரைவிலக்கணங்கள் என்ன, சர்வதேச செயற்பாட்டாளர்கள் யாரு, சர்வதேச அரசியல் ஏன் படிக்கணும், சர்வதேச அரசியல் இருக்கிற முக்கியமான ரெண்டு விஷயங்கள் அதிகாரம், அடுத்தது பொதுநலன், அதாவது தேசிய அபிலாஷை உள்ள விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். இந்த கிளாஸ்ல நாங்க பார்க்க போறது என்ன, சர்வதேச அரசியல், நவீன இந்த சர்வதேச அரசியல், இந்த நவீன உலகப்போக்கு இலங்கையில எப்படி தாக்கம் செலுத்துது, இதைத்தான் பார்க்க போறோம். அந்த வகையில நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் எந்த முறையில நான் படிப்பிக்கணும்னு கேட்டிருந்தேன். உங்கள நிறைய பேர் ஒரு முறையை சொன்னீங்க. அந்த முறையில தான் நான் இந்த கிளாஸை செய்ய போறேன். அந்த வகையில விளக்கங்கள் சுருக்கமாக இருக்கும். அதோட ஞாபகத்தில் வச்சிருக்கிற முறைகள் தான் கொஞ்சம் விரிவாக இருக்கும். சரி, முதலாவது பாயிண்ட்ஸ் நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா, முதலாவது பாயிண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இலங்கையில பொருளாதார தாக்கங்கள், உலகமயமாக்கல் மற்றும் திறந்த பொருளாதார கொள்கைகள் இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்புகளுக்கு வழிவகுத்தன அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்ததுண்டா, இலங்கையில உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துல உலகமயமாக்கம் நடக்குது. உலகமயமாக்கம்னா என்ன? இந்த உலகத்துல இருக்கிற சமயங்கள், கலாச்சாரங்கள், அதே போல இடங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைகிறது. அது எப்படி இணையும்? தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்தா, இப்ப நான் இங்க இருக்கிறேன், தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்ததால தான் ஜூம்ல உங்களோட பேசுறது. உங்களோட மட்டும் இல்ல, நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆளுக்கு படிச்சு கொடுக்க இயலும். ஏன்? தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு. அப்ப நான் இங்க இருக்கிறேன், அவர் அமெரிக்காவில், ஆனா ரெண்டு பேருமே ஜூம்ல நாங்க படிக்கிறதால ஒரு ரூம்ல இருந்து படிக்கிற மாதிரி தான், ஒரு கிளாஸ் ரூம்ல இருந்து படிக்கிற மாதிரி தான். இப்படி தொழில்நுட்பத்துல, போக்குவரத்துல இப்படிலாம் மாற்றங்கள் ஏற்பட்டதால ஒரு உலகம்ங்கிறது ஒரு கிராமமா சுருங்குது. இன்றைக்கு ஒரு வீடாக சுருங்கி இருக்குது. சுருங்கி நாங்க இங்க இருந்து அமெரிக்காவில் பொருட்கள் வாங்குறதும், அமெரிக்காவில் இருந்து இங்க வாங்குறதும், இப்படியான ஒரு உலகமயமாக்கம் நடந்துட்டு. இப்படி நடந்ததால இலங்கை என்ன செய்யுதுண்டா, தண்ட பொருளாதார கொள்கைகள் அதுக்கேத்த மாதிரி மறுசீரமைக்குது. இப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறணும் தானே. அப்ப மறுசீரமைக்குது. எப்படி மறுசீரமைக்கிறாங்க? இவங்க பாக்குறாங்க உலகமயமாக்கம் நடக்குது. இதுல ஒவ்வொரு நாடுகளும் அடுத்த நாடோட தன்ன பொருட்களை ஏற்றுமதி செய்யுது. அந்த நாட்டுல இருந்து அவங்களோட பொருட்களை இறக்குமதி செய்யுது. இதனால நாடுகள் பணக்காரன் ஆகுது. இதை இவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு இதை ஆசைப்பட்டு நாங்களும் எங்களோட பொருளாதார கொள்கைகளை மாற்றுவோம். இவ்வளவு நாள் எங்களோட கொள்கை என்ன இருந்துச்சு? எங்களோட ஊருக்குள்ள இருக்கிற பொருட்களை நாங்க உற்பத்தி செஞ்சு எங்களோட மக்களுக்காக விற்பனை செய்வோம். ஆனா இப்போ மாத்துறாங்க, இல்ல, இங்க வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்ய இயலும், வெளிநாட்டுல இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய இயலும். இப்படி மாற்றி கொள்றாங்க. இப்படி மாற்றினால என்ன நடக்குதுன்ற ஒரு காலகட்டத்துல இலங்கைக்கு நிறைய பிரச்சனை வருது. நிறைய கடன் சுமைகள் எல்லாம் வருது. ஏன்டா, இப்படி இலங்கை போனிச்சுண்டா, இப்படி இலங்கை வெளிநாடுகளோடையும் நாங்க வியாபாரம் செய்ய போனிச்சுண்டா, வெளிநாடுகளில் ஏற்படுற பொருளாதார தாக்கம் இலங்கையும் பாதிக்கும். உதாரணமா, ஈரான்ல நடந்த யுத்தம் பாருங்க. இலங்கையில பெட்ரோல் வச்சாங்க எல்லாரும். பெட்ரோலை பாதிக்கல, ஆனா பாதிக்குன்னு மக்கள் பயந்தாங்க. ஏன்டா, முந்தைய வரலாறுகள் அதுக்கு சாட்சியாக இருக்குது. இப்ப நான் எங்க வீட்டுல இருக்க நீ தண்ணி இருக்கும், நான் ஜப்னோல படிக்கிறேன்டா, இங்க தண்ணி கட்ட எனக்கு தண்ணி இருக்காது. வீட்டிலான இன்னைக்கு தண்ணி இருக்குது. அதே போல இலங்கை உலக அரசியல்ல சேர்ந்ததோட உலக அரசியல்ல இருக்கிற பாதிப்பு இலங்கையை பாதிச்சு நிறைய கடன் பிரச்சனைகள் வந்துச்சு. இப்ப கடன் கொடுக்கறது உலகத்துல சில அமைப்புகள் இருக்குது. IMF, உலக வங்கி, வேர்ல்டு பேங்க், இவங்கெல்லாம் உருவாக்கி நின்றதுன்னா வளர்ச்சி அடைந்த வரும் நாடுகளுக்கு கடன் கொடுக்கறதுக்கு. இவங்கள்ட்ட கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு இவங்க என்ன செய்யறாங்க? போய் கடன்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அப்ப இது என்ன நடக்குது? இதனால அவங்களோட கொள்கைகளுக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. அதாவது IMF-க்கு மற்ற விஷயங்கள் என்ன செய்யணும்? சும்மா கடன் கொடுப்பானா? அவன் கடன் கொடுக்கும்போது சொல்றான், நீ இந்த வேலையை செய்யணும், உன் நாட்டுல நீ இந்த சட்டத்தை இப்படி மாத்தணும், இந்த சட்டத்தை நீ இப்படி மாத்தணும், அப்பதான் பணம் தரும்னு சொல்றான். சொன்ன உடனே அதுக்கு இலங்க ஒத்துக்கொள்றாங்க. அதுதான் இந்த பாயிண்ட்ஸ். இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுவீங்க? எப்படி ஞாபகம் வச்சு கொள்வீங்கன்னா, கற்பனை பண்ணுங்க, ஒரு முழுகுதிரி இருக்குது. அந்த முழுகுதிரி என்ன செய்யுது?
ஒவ்வொரு நாடுகளுக்கு டிராவல் பண்ணுது. கற்பனை பண்ணுங்க, ஒவ்வொரு நாடுகளுக்கும் அது டிராவல் பண்ணி போய்க்கொண்டு இருக்குது. இப்படி போகும்போது அந்த எந்த நாடுகளுக்கு இது செல்லுதோ அந்த நாட்டுல வெளிச்சத்தை உண்டாக்குது. இது எந்த நாடுகளுக்கு செல்லுதோ அந்த நாடுகள்ல அது வெளிச்சத்தை உண்டாக்குது. அப்ப இத இலங்கை பாக்குது, நம்ம நாட்டுக்கு வந்தா வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லி கோல் பண்ணி இலங்கையை கூப்பிடுறாங்க. அப்ப அது இலங்கைக்கு வருது. ஆனா இலங்கைக்கு வந்தா இலங்கைக்கு வெளிச்சம் ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த முழுகுதிரி கரைஞ்சு போய் கடைசியில ஒரு இது ஒன்று இருந்தானே, கற்பனை பண்ணுங்க. அப்படி இலங்கை ஃபுல்லா மாறிச்சு. அப்ப இலங்கை என்ன செய்யறாங்கடா, இதை இப்ப இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி இதை அகற்ற ட்ரை பண்றாங்க. ஆனா அது கஷ்டமா இருக்குது. எனவே இந்த ஐஎம்எஃப், இந்த உலக வங்கி போன்ற இதுகள் சொல்ல அது நாங்க இல்லாமல் ஆக்குறோம், ஆனா நீ நான் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கதையை நீங்க கற்பனை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட்ஸ்ல நாங்க என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஜிஎஸ்பி சலுகை சம்பந்தமானது. அதாவது இலங்கையில நிறைய பொருட்கள் இருக்குது. இலங்கையில நிறைய பொருட்கள், தேயிலை இருக்குது, ரப்பர் இருக்குது, ஆடைகள் இருக்குது. இதெல்லாம் வெளிநாடுகள்ல நாங்க போய் விற்றோம்னு சொன்னா எங்களுக்கு நிறைய என்ன செய்யும், லாபம் கிடைக்கும். நிறைய லாபம் கிடைக்கும். குறிப்பா ஐரோப்பா, இந்த பிரான்ஸ் அந்தந்த நாடுகள், அந்த நாடுகள்ல விற்றோம்னா எங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். ஏன்னா அங்க ஒரு இலங்கையோட பொருட்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. இலங்கையோட பொருள்னா அவங்க நம்பி வாங்குவாங்க, இந்த தேயிலை அப்படியான சாமான்கள்லாம். ஆனா என்ன பிரச்சனைன்னா, அந்த இடத்துக்கு நாங்க சாமானை விற்க போகல, ஐரோப்பாக்காரன் சொல்றான், ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லுது, எங்கட நாட்டுக்கு நீ பொருட்களை விற்கிறண்டா உனக்கு இவ்வளவு வரி, இதை வரியை எங்களுக்கு கட்டி போட்டு அந்த பொருளை நீ என்ன நீ விற்கலும் இப்படி சொல்லுது. அப்ப இலங்கைக்கு அப்படி வரியையும் கொடுத்து பொருட்களை விற்கிறண்டா விலை கூட்டி தான் விற்கணும். விலை கூட்டி தான் அந்த மக்கள் வாங்க மாட்டாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன வேணும், ஒரு வரி சலுகை வேணும். அப்ப இலங்கை சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு வரிச்சலுகை தெரியலாதா. அப்ப அவங்க சொல்றா, சரி நாங்க ஜிஎஸ்பி பிளஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வரிச்சலுகை தாரம், ஆனா நாங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்னு அவங்க நிறைய இதுகளை போட ஆரம்பிக்கிறாங்க. தொழிலாளர் உரிமைகள் இவ்வளவு, தொழிலாளர் இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், இவ்வளவு நேரத்தில் அவங்கள்ட்ட வேலை வாங்கணும், அதே போல தண்டனைகள் நீங்க இப்படி இப்படி மாத்தணும், இப்படி இப்படி தண்டனை கொடுக்கணும், அப்படி இப்படி நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. அப்ப இலங்கைக்கு வேற ஒண்ணும் செய்யலாது. அதுல கை சாத்திட்டு அவங்க இந்த வரிச்சலுகையை ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப இப்படி ஒரு நிலைமை இந்த உலக போக்குல இலங்கையில தாக்கம் செலுத்துது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்வீங்க, ஞாபகப்படுங்க. இலங்கையில ஒரு கொக்கு இருக்குது, அழகான கொக்கு இருக்குது. அத ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்க பார்க்குது. ஆனா ஐரோப்பிய ஒன்றியம் இது வரி கொடுக்கு, வரி கேட்குது. அப்ப இவங்க கெஞ்சுறாங்க வரி கொஞ்சம் குறைங்கன்னு சொல்லி. அவங்க ஜிஎஸ்பி பிளஸ் தாரன் அப்படின்னு சொல்லி வரிச்சலுகை கொடுக்குறாங்க. ஆனா சில ஒப்பந்தங்கள் போடுறாங்க, நான் சொல்ற மாதிரி செய்வியா, அப்ப இவங்க சரின்னு சொல்றாங்க. அப்ப கொக்கை விற்கிறாங்க. எங்க பண்ண பண்ணுங்க. மூணாவது பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அரசியல் தாக்கங்கள். முதலாவது பார்த்ததெல்லாம் பொருளாதார தாக்கங்கள். அரசியல் தாக்கங்கள் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல பெருகிது பல்துருவ அரசியல். அது என்ன, ஆரம்பத்துல பார்த்துட்டோம். இப்ப அமெரிக்கா மட்டும் ஜாம்பவான் இல்லை, அமெரிக்கா, சீனா, இந்தியா, இப்படி ஒவ்வொரு நாடுகளும் பல துறைகளில் முன்னேறி இருக்குது. ஆனா சர்வதேசத்துல எல்லா நாடுகளும் இலங்கையை விரும்புது. ஏன் தெரியுமா, இலங்கை ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிறதால இவங்க எல்லாரும் இலங்கையை விரும்புறாங்க. ஆஹ் அடுத்தது என்னன்னா, இது இலங்கையை விரும்புறாங்க சரியா, ஏன்னா முக்கியமான இடம் சொல்லுவாங்க. இலங்கையை கைப்பற்றினா எல்லா நாடுகளுக்கு, முக்கியமான நாடுகளுக்கு அடிக்கலும் யுத்தம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அடுத்தது இலங்கையை கைப்பற்றினா அதுலதான் அந்த வியாபாரம் வர்த்தக இதையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு பயம், இலங்கையை கைப்பற்றினா இலங்கையை வச்சு நமக்கு அடிச்சு போட்டுருவாங்க இல்லை. எனவே எல்லா நாடுகளும் இலங்கையை விரும்புறாங்க. எனவே இலங்கைக்கு பிரச்சனை வருது. அது எப்படி பிரச்சனை வரும், வெளியுறவுகளுக்கு பிரச்சனை வரும். இப்ப உதாரணமா, 3 பேர் ஒரு பிள்ளைய காதலிக்கிறாங்க. இஸ்லாத்துல அது கூடாது, ஹராம். ஆனா காதலிக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்படி காதலிச்சு என்ன நடக்கும், 3 பேருக்குள்ள சண்டை வரும், அது வேற விஷயம். ஆனா அது பிள்ளைக்கு பிரச்சனை வரும். எப்படி, இவர் பக்கம் என்ன மாட்டேங்குது என்று சொல்றது, அவர் இப்படி சொல்றது, அதே பிரச்சனை இலங்கைக்கு வருது. அப்ப இது நீங்க, இதான் அந்த பாயிண்ட்ஸ். அப்ப இதை எப்படி நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்வீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆஹ் அதாவது இதயம், 3ஆம் நம்பர் இதயம். இதுல ஒரு விஷயம் எல்லாம் மறந்துட்டேன் என்ன, நான் கொக்குங்கிறன் மெழுகுவர்த்திங்கிறன், யோசிக்காதீங்க. ஏன் மெழுகுவர்த்தி சொன்னேன் தெரியுமா, அது 1ஆம் நம்பர் ஞாபகப்படுத்தும். 1ஆம் நம்பர் உங்களுக்கு முதலாவது இப்ப உலக, அதாவது இலங்கையில உலகப்போக்கு ஏற்படுத்துற தாக்கம் என்னன்னு யோசிச்சா, முதலாவது பாயிண்ட்ஸ் என்ன, முதலாவது பாயிண்ட்ஸ் முழுகுதிரிக்கிற சம்பவம் ஞாபகம் வரும். சம்பவம் ஞாபகம் வந்தா, சம்பவம் ஞாபகம் வந்தா உங்களுக்கு அடுத்ததாக ஞாபகம் வர என்ன, இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரும். பாயிண்ட்ஸ் எழுதுங்க டக்குன்னு. 2ஆம் நம்பர் கொக்கு, கொக்கு எழுதுவீங்க சரியா. ஏன் கொக்கு சொன்னேன்னு பாருங்க, அட கழுத்தை பாருங்க, 2ஆம் நம்பர் மாதிரி இருக்குது. அதே போல 3ஆம் நம்பர் மாதிரி இதயம் இருக்குது பாருங்க, இதயம் இருக்குது. அப்ப இதயம் என்ன, லவ், விருப்பம். அப்ப அதை வச்சு ஞாபகம் வச்சு கொடுங்க, விருப்பம். இலங்கை என்ன செய்யறாங்கன்னா, பல முக்கியமான நாடுகள், சீனா, இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் விரும்புறாங்க. விரும்புறதால பிரச்சனை நடக்குது. என்ன செஞ்சாங்கன்னா, ஆஹ் சீனா பாருங்க, இலங்கையில நிறைய கடன்களை கொடுத்து
ஹம்மாந்தோட்ட இது போட்டு சீட்டு அடிச்சான். இலங்கைக்கான திருப்பி கொடுக்கலாம். அப்ப 99 வருஷத்துக்கு வாடகை கொடுத்தாங்க. அப்ப சீனா கொஞ்சம் இலங்கையை பிடிச்சிட்டான். அதே போல அமெரிக்கா என்ன செஞ்சா 17 ஒப்பந்தங்கள் அப்படி இலங்கையோட செஞ்சு கொண்டிருக்கிறான். அதுல கொஞ்சம் இலங்கையை கட்டுப்படுத்துறான். இந்தியா நிறைய உதவிகளை செஞ்சு இந்தியா கட்டுப்படுத்துறான். அப்ப இலங்கையை கட்டுப்படுத்துறான். இப்படி ஒரு நிலைமை இருக்குது. நாலாவது, மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச அழுத்தங்கள். அதாவது இலங்கையில யுத்தங்கள் நடந்து உங்களுக்கு தெரியும். அது நிறைய தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. மனித உரிமைகள் மீறப்பட்டுச்சு. நிறைய நடந்துச்சு. எனவே இதுக்கு எதிராக இந்த ஐநா சபை உருவாக்கப்பட்ட, இப்படிதான் நடக்கக்கூடாது, எந்த நாட்டிலையும் இந்த உரிமைகள் மீறப்படக்கூடாதுன்னு உருவாக்கப்பட்டது சொல்றாங்க. ஆனா வேற நோக்கங்களும் இருக்குது. ஆனா இப்ப நீங்க விலையை கொள்ளுங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா அழுத்தம் கொடுக்குறாங்க இலங்கைக்கு. அழுத்தம் கொடுக்குறாங்க, நீ வந்து இப்படி செய்யக்கூடாது, உன் கொள்கையை மாத்தணும், இது பிழை, நீ மனித உரிமையை பாதுகாக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இவங்க சொல்றாங்க. இப்ப இதை நீங்க அடுத்த போய் சொன்னா, இந்த மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச அழுத்தங்கள் அது என்னண்டா, உதாரணம் இந்த ஐநா சபையில் அழுத்தத்தை நீங்க சொல்லிடணும். இப்ப இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஐநா சபையில ஒவ்வொரு தரமும் இலங்கைக்கு எதிராக பிரேரணைகளை கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து நிரூபிப்பாங்க. அப்ப இளைஞர் ஒன்றும் பேச முடியாம போகும். அவர் சொல்லுவார், நான் என்ன செய்யறேன், என்ன செய்யறேன், இந்த கொள்கையை மாத்திரண்டு இழுத்தடிச்சு இழுத்தடிச்சு சில கொள்கைகளை மாற்றி, இப்படி அந்த எல்டிடி யுத்தம் நடந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஐநா சபையில இலங்கைக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குது. அப்ப இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கதிர் இருக்குது. அப்ப ஒரு ஆள் வந்து சொல்ற, நான் இருக்க போறேன் நெல்லு. இலங்கைக்காரன் சொல்றான், நீ இருக்க இயலாது அப்படின்னு தடுக்கிறான். அப்ப ஐநா சபை சொல்லுது, அவனுக்கு உரிமையை கொடு, நீ உரிமையை கொடு. இவர் சொல்றாரு, நான் கொடுக்க மாட்டேன். ஐநா சபை சொல்றான் குடுன்னு சொல்லி. இதை நீங்க கற்பனை பண்ணி கொள்ளுங்க. நாலாம் நம்பர் நினைச்சா கதிர் ஞாபகம் வரும், கதிர் ஞாபகம் வச்சு சம்பவம் ஞாபகம் வரும், சம்பவம் ஞாபகம் வந்தா உங்களுக்கு பொய் ஞாபகம் வரும். அடுத்தது என்னண்டா, கலாச்சாரம் மற்றும் சமூக தாக்கங்கள். இது மூன்றாவது. முதலாவது பொருளாதாரம், அரசியல், மூணாவது கலாச்சாரம். அது எப்படின்னா, என்ன நடக்குதுன்னா, இந்த உலகத்துக்குன்னு சொல்லி சில மதிப்புகள் இருக்குது உலகத்துல. அதாவது மனித உரிமைகளை பேணணும், தொழிலாளர்கள் நலன்களை பாதுகாக்கணும், அதே போல இந்த ஓரின சேர்க்கை அதை அனுமதிக்கணும். அப்படி இந்த உலகம் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுது. உலக சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுது. அதே போல எங்களுக்கும் சில தேசிய மதிப்பீடுகள் இருக்குது. அப்படின்னா என்ன, குடும்ப கட்டமைப்பை நாங்கள் வாழுவோம், ஓரின சேர்க்கை ஒரு கெட்ட மோசமான மனித இனத்துக்கு எதிரானது, அது குடும்ப கட்டமைப்பு உடைக்கக்கூடியது, இனங்கள் பரவாது. அதே போல மதங்கள் வந்து பௌத்த மதத்தை அடிப்படையாக கொண்ட நாடு. அடுத்தது இஸ்லாமிய மதம், இந்து மதங்கள் பாரம்பரியமாக பேணப்பட்டு வார ஒரு நாடு. இப்படி எங்க நாடு இருக்குது. அப்ப உலகம் சொல்லுது, நீ என்ன இதெல்லாம் அப்ளை பண்ணு, போர்னேச்சரிக்கை அது இதெல்லாம் அப்ளை பண்ணு. என்னங்க சொல்றான், நான் அப்ளை பண்ண மாட்டேன். அப்ப இப்படி ஒரு மோதல் இப்ப நடந்து கொண்டிருக்குது. யாரு, அமெரிக்காக்காரன் சொன்னான் ரணில் இருக்கும்போது, போர்னேச்சரிக்கையை நீ உண்டாக்கணும் சொல்லி. அப்ப இவரும் காசு வாங்கணுமே, அப்ப உண்டாக்குறது ஃபுல் ட்ரை பண்ணாரு. ஆனா இலங்கையில இருக்கிற சில கட்சிகள் உடல்ல இல்லாட்டி செஞ்சிருப்பாரு. அப்ப இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்படின்னா, வெளிநாட்டுல இருக்கிறவங்க தன்னை முடிய வந்து குளிச்சுட்டு இதனாலதான் ட்ரை பண்ணுவாங்க, இதனாலதான் இந்த 5ஆம் நம்பர் போல இருக்குதானே, இதனாலதான் ட்ரை பண்ணுவாங்க. இலங்கையில இருக்கிறவங்க சும்மா அவங்க குளிச்சுட்டு டவலால தான் அதை ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, உலகத்துல இருக்கிறவங்க, இல்ல நீங்க எழுதி வாங்கத்தான் வேணும் சொல்லி. இலங்கைக்காரன் சொல்ல, நான் வாங்க மாட்டேன். அப்ப ரெண்டு பேருக்கு மேல ஒரு பிரச்சனை மோதல் வந்து போகுது. இப்படி கற்பனை பண்ணி கொடுங்க. ஆனா ஒரு பிள்ளைகள் அவனுங்கள இதுதான் வெல்லும். ஒரு நாள் பாருங்க, அவங்களோட கொள்கையில இலங்கைக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சமா. ஏண்டா, இலங்கை அவ்வளவு மாட்டிட்டு, இலங்கையோட அந்த பொருள் பிழையான கொள்கைகளால இலங்கை அவங்களுக்குள்ள சிக்குண்டுட்டு. ஆனா எவ்வளவுக்கு வராம இருக்குது அவ்வளவுக்கு நல்ல. ஏன், அந்த நாடுகளை பாருங்க, குடும்ப கட்டமைப்பு இல்ல, அங்க ஒழுங்கான ஒரு இது இல்ல, இவ்வளவு விபச்சாரம் கூட, இவ்வளவு மோசமான மானக்கேடான விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் இலங்கைக்கு வந்துடும் இப்படி நாங்க மாட்டினத்தால. அப்படி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி, தொழில்நுட்ப முன்னேற்றம். அதாவது இப்ப இது அந்த பண்பாடு அதுக்குள்ளதான் வரும். தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைந்து டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல வந்ததால நாங்க எல்லாரும் இலங்கையில இருக்கிறவங்க அவங்களோட கலாச்சாரங்களை பாக்குறோம், அவங்களோட இதுகளை பார்க்க நாங்க நினைக்கிறோம், அவங்க ஒருமிச்சிருக்காக சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க வந்து ஃப்ரீடமா இருக்கிறாங்க, அப்படி இப்படிலாம் பார்த்து எங்கட இளைஞர்கள் கவரப்படுறாங்க. அப்ப இவங்களும் என்ன செய்யறாங்கன்னா, தண்ட பழமை தண்ட பாரம்பரியம் அதெல்லாம் விட்டுட்டு அதே மாதிரி நாங்களும் மாறணும், நாங்களும் குடிக்கணும் அப்படின்னு இவங்க ஆசைப்படுறாங்க. நாங்களும் ஃபன்னா சுத்தணும், அங்க போகணும் இங்க போகணும்னு ஆசைப்பட்டு அஹ், இளைஞர்கள் இப்படி அதை விட அவங்க விரும்புறாங்க. ஆனா உள்நாட்டு பழைய மக்கள் பாரம்பரியத்தை விரும்புறாங்க. எனவே இளைஞர்களுக்கும் முதியோர்களுக்கும் இடையில ஒரு போராட்டமும் வந்திருக்குது. அப்ப இதையும் நீங்க எப்படி ஞாபகம் வச்சு கொள்ளுவீங்க, இது விசிலோட சேர்த்து. சரியா, வெளிநாட்டுல நல்லா எல்லாரும் விசில் அடிக்கிறாங்க. அப்ப இளைஞர்களும் விசில் அடிக்க ஆசைப்படுறாங்க. ஆனா அவனோட வாப்பா மறந்து விடுறாங்க, இந்த மாதிரி கற்பனை பண்ணி கொள்ளுங்க. அப்ப இது முடிவு. சரியா, முடிவை நீங்க எழுதி கொள்ளுவீங்க. அப்ப இதோட நாங்க என்ன செய்யறோம், சர்வதேச அரசியல்கள்ல வந்து
நவீன அந்த உலக போக்கு, இப்ப இருக்கிற உலக போக்கு இலங்கை எப்படி எல்லாம் பாதிக்குது, அரசு பொருளாதார ரீதியா எப்படி எல்லாம் பாதிக்குது, அரசியல் ரீதியா எப்படி எல்லாம் பாதிக்குது, அது பாதிரியம் நம்பருக்கு ஷேப் சிஸ்டம் பாதிக்கிறோம். இந்த வீடியோ கட்டாயம் பார்த்து இதை பத்தின ஃபீட்பேக் எனக்கு கட்டாயம் சொல்லுங்க.